சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே தொடர்ந்து பல்வேறு ஜோதிட தகவல்களை சன் அஸ்ட்ரோ டிவி வாயிலாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கைக்கு அடிகோலிட்டிருப்பது, வழிகாட்டுவது, வாழ்க்கையை நடத்தி செல்வது அனைத்துமே கிரகங்கள் தான் என்பதை உங்களுக்கு பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கை நிலையையே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லியாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த பலன்கள் இருக்கிறது, இந்த பலன்கள் இருக்கிறது, இந்த யோகம் வரப்போகிறது என்று சொல்லிக்கிட்டே இருப்போம். பல ஜோதிடர்கள் சொல்வதை நீங்க கேட்டிருப்பீங்க. இதை பற்றி தொடர்ந்து உங்களை விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த பலன்கள் பெரும்பாலான ஜாதகர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரித்தாலும் சரி, திசா புத்தி நடந்தாலும் சரி, கிடைக்க வேண்டிய பலன்கள் ஜாதகருக்கு கிடைப்பதில்லை. எல்லாமே தோல்வியாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. இது போன்ற தொடர்ந்து பிரச்சனைகளை பல்வேறு ஜாதகர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய ஆய்வின் காரணமாக தொடர்ந்து நான் எழுதி வருகின்ற கட்டுரைகள் பித்ரு தோஷம், பிரம்மகத்தி தோஷம், புனர்ப்பு தோஷம் என்ற பல்வேறு 64 தோஷங்களை பற்றி விரிவாக எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த தளத்தின் வழியாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தோஷங்களுக்கு என்ன பரிகாரம், யார் பரிகாரம் செய்வது, எப்படி பரிகாரம் செய்வது என்பதையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு ஜோதிடனாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜோதிடம் பார்க்க வேண்டும், பலன்கள் சொல்ல வேண்டும். அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த சஞ்சார நிலையின் அடிப்படையில் எந்த விதமான தோஷங்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அந்த தோஷத்திற்கு எங்கே சென்று பரிகாரம் செய்து கொள்வது. இது ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொன்ன. பிரம்மகத்தி தோஷம் என்றால் அது எப்படி ஏற்படுகிறது, அந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம் சொல்லியிருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பித்ரு தோஷம் என்றால் என்ன, அந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம், எங்கே போய் செய்வது. புனர்ப்பு தோஷம் என்றால் என்ன, அந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம், எங்கே போய் செய்வது. எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் என்பது ஸ்தலங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. அப்ப குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற தோஷங்களில் பித்ரு தோஷம் முதன்மையானது. இதற்கெல்லாம் மேலாக ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை என்பது கர்ம வினையின் அடிப்படையில் கடந்த பிறவியில் நாம் செய்த ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு புண்ணியத்தையும் சுமந்து கொண்டுத்தான் இந்த பிறவிக்கு நாம் வந்திருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இந்த பலன்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமலே போய் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான வசதிகளும் இருந்தும் சில பாக்கியங்கள் நமக்கு உண்டாவதில்லை. பல பேருக்கு திருமணம் நடக்காது, சில பேர் குழந்தை பாக்கியமே இருக்காது, எல்லா விதமான சக்தியும் இருக்கும், அவர்களுக்கு முன்னேற்றம் என்பது இருக்காது. பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, அதன் காரணமாக உண்டாகி இருக்கின்ற தோஷங்கள், இது போன்ற நிலைப்பாடுகள் தான் மனித வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். பித்ரு தோஷம் என்றால் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பித்ரு தோஷம்னா ராகு கேது 2 கிரகங்களால் தான் பித்ரு தோஷம் ஏற்படுகிறது. லக்னத்திலோ ராசியிலோ ராகுவோ கேதுவோ சஞ்சரித்தால் ஒரு நபருக்கு பித்ரு தோஷம் உண்டாகும். ஜாதகருக்கு சந்திரனுடனோ சூரியனுடனோ ராகுவோ கேதுவோ இணைந்தால் பித்ரு தோஷம் உண்டாகும். லக்னத்திலோ 3ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ பாப கிரகங்கள் அமர்ந்தால் பித்ரு தோஷம் ஏற்படும். இப்படி பித்ரு தோஷங்களுக்கு எங்கே சென்று பரிகாரம் செய்வது என்று நான் சொல்லுகின்ற போது உங்களுக்கு ஒரு தளத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராமேஸ்வரம் போங்க. என்ன காரணம்னா, நமக்கு மிக எளிமையாக தமிழக மக்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஸ்தலம் ராமேஸ்வரம் மட்டும்தான். முதன்மையான ஸ்தலம் என்று பார்க்கின்ற போது காசி. அப்போ காசிக்கு போக இயலாதவர்கள் ராமேஸ்வரம் செல்வதன் வழியாக அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்ள முடியும். முன்னோர்களுக்கு உரிய பரிகாரத்தை செய்து கொள்ளும் வழியாக நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தடைகளை தகர்த்து முன்னேற்றத்தை நம்மால் அடைய முடியும். இப்போ மிகப்பெரிய வசதி படத்தில் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே பித்ருதோஷ பரிகாரம் செய்வாங்க. அங்கிருந்து மணலை எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்று காசியில் அந்த மணலை வைத்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்கே பரிகார பூஜை செய்து மீண்டும் அங்கே இருக்கின்ற நீரை எடுத்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து இதை நிவர்த்தி செய்வார்கள். அது ஒரு மிகப்பெரிய பயணம் அது. ஆனால் இருக்கின்ற நிலைப்பாடு, வறுமையுள்ள சூழ்நிலை,
ஒரு எளிய மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற போது நான் ராமேஸ்வரத்தை சொல்லிட்டு இருக்கேன். நான் இதற்கு மேலாக வசதி படைத்தவர்களுக்கு காசிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பவர்களுக்கு காசிக்கு செல்வது நன்மையாக இருக்கும். இன்னொரு பக்கம் கர்ம வினை. இந்த கர்ம வினை பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்தில் என்னதான் பலன்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும், எந்த ஜோதிடர் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக போகிறீர்கள், வாகனம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, இப்படி இருக்க போறீங்க, அப்படி இருக்க போறீங்க என்று சொன்னாலும் சொல்றது உண்மையாதான் இருக்கும். ஆனா அவங்க என்ன கவனிக்க தவறாங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதமான நிலைப்பாடு இருக்கிறது என்பதை அவர் கவனிப்பதில்லை. அது கர்மவினை காரணமாக இருக்கிறது. பலருடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தில் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில், நட்பு ஸ்தானம் கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில், ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போதும் கர்மவினை நம்மை ஒட்டிக் கொள்கிறது. இந்த கர்மவினைக்கு என்னதான் பரிகாரம்? மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், எந்த ஜோதிடராலும் எந்த மாந்திரிகராலும் இதற்கு பரிகாரங்கள் செய்துவிட முடியாது. அதற்கு பரிகாரம் என்பது ஒன்று காசிக்கு செல்லுங்கள், வசதி இல்லாதவர்கள் ராமேஸ்வரம் செல்லுங்கள். மீண்டும் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.